ஹாய் வெல்கம் டு விக்கி டெக்கி அண்ட் காஷன் ஃபுடாக. இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ ஒன்று மீட் பண்ணிட்டுருக்குங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் ஜாயின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் இது ஒரு டேபிளை வந்து காம்பினேஷனில் ஜாயின் பண்ணுறது செல்ஃப் ஜாயின் சொல்லுவாங்க. அதை பற்றி பேச போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆன அவ்வளோ பேருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். தம்பிகளா, நீங்கள் என்னை நம்பி வந்து ஜாயின் பண்ணி படிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஸோ கண்டிப்பாக வந்து லைக் நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேங்க. இந்த வீடியோ வந்து கம்பெனிஸோட ரெக்ரூட்டர்ஸை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. என்னோட பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் நாங்கள் தர ரெடியாக இருக்கேன். சரி வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாங்க. டேட்டானா என்ன? டேட்டானா வந்து ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். அது எல்லாமே டேபிள்ஸில் தான் இருக்குங்க. அந்த டேபிள் இருக்கிற டேட்டாவை ஃபெச் பண்ணும்போது நார்மலாக எடுத்துடலாங்க. பட் ஆனால் என்னோட டேட்டாக்கள் எல்லாமே வெவ்வேறு டேபிள்ஸில் இருக்கும்போது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுங்க. அப்போ தான் ஜாயின்ஸ்னு ஒரு ஆப்ரேஷன் வந்துச்சுங்க. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ பிரச்சனை என்ன வந்து என் டேபிளை வந்து ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணும்போது செல்ஃப் ஜாயின் அப்படின்ற இன்னொரு கான்செப்ட் உருவாச்சு. ஸோ டேட்டாக்களை ரீஸ்ட்ரக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே டேபிளில் செல்ஃப் ஜாயினை தன்னைத்தானே ஜாயின் பண்ணக்கூடிய தன்மைங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி வெற்றியாளர்கள் அப்படின்னா யாருன்னா, லைஃப்பில் எப்பவுமே எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குங்க. அதை தாண்டி ஜெயிக்கிறவங்க தான் வெற்றியாளனாக இருக்க முடியும். அந்த மாதிரி வெற்றியாளர் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ரீசெண்டாக பிளேஸ் ஆன பீப்புள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும், நீங்களும் ஒரு வெற்றியாளர் ஆகணும், லைஃப்பில் ஜெயிக்கணும், வேலை கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இதுதான் என்னுடைய காஷியம் படம், என்னோட கம்பெனிங்க. இன்டர்ன்ஷிப்ஸ் கோர்சஸ்லாம் கண்டக்ட் பண்ணுற கம்பெனி தான் நாமங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணால் வந்து ஃபஸ்ட்டு இந்த மெயில் ஐடிக்கு கால் பண்ணுங்கள். இந்த 2 மெயில் ஐடிக்கும் வந்து மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் உங்கள் டீட்டெயிலாம் போட்டு உங்கள் மொபைல் நம்பர் போட்டு அனுப்பிச்சி விட்ருங்க. நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகேவா? ஒரு வேளை வந்து லைக் கால் பண்ணிலாம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு கோர்ஸை தவிர ஒரு எதுக்கும் எனக்கு கால் பண்ணாதீங்க. ஜென்ரலான என்கொயரிக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாங்க. ஒரு வேளை ஜாயின் பண்ண முடிவு பண்ணிட்டீங்களா, இதுனா ஒரு நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ண ரெடியாக இருக்கேன். சார் நேரில் வந்து பார்த்தலாம் முடிவு பண்ணிட்டேன் சார். என்ன சார் பண்ணலாம்னா வந்து சென்னையில் மட்டும் தான் என் ஆஃபீஸ் இருக்கேன். மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் ஆஃபீஸ்லேயே தான் இருப்பேன். வாங்க ஒரு ஸ்வீட் எடுத்துகிட்டு வாங்க, சாப்பிட்டுட்டே பேசுகிறேங்க. ஓகேவா? இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து லைக் இந்த ஃபோட்டோ வருதான்னு பார்த்துக்குங்க. ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயிலாம் போட்டு மொபைல் நம்பர் போட்டு அனுப்புங்க. நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். சரியா? சரி, ஓகே. இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அது என்ன சார் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்களேன் 2 டேபிள் இருக்குங்க. இந்த 2 இந்த டேபிள் இருக்கு இல்லையா, வெங்கட்டுங்க, பிரவீன், ஆஷா, பரத், பெரியண்ணன் இவங்கெல்லாம் எம்ப்ளாயிஸுங்க. ஓகேவா? இவனுடைய பிரவீனோட மேனேஜர் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து வெங்கட்டு. ஆஷாவோட மேனேஜர் யாருன்னா கேட்டிங்கன்னா வெங்கட்டுங்க. பரத்தோட மேனேஜர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆஷா. பெரியனோட மேனேஜர் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து பிரவீன். இந்த மாதிரி டேட்டா இருக்குங்க. ஓகேவா? ஸோ இந்த 1 1 3 2 நல்லாவே இல்லையே சார், இதுக்கு பதிலாக ஒரு பேர் இருந்தால் நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணுங்க. ஸோ இந்த டேபிள்லேயே ஜாயின் பண்ணி அந்த பேரை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். பண்ணலாமா? சரி, ஓகே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணணும், SQL ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும். இந்த லிங்க்குக்கு போங்க, டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் போட்டிருப்பேன். ஓகேவா? அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஓகேவா? இந்த டாபிக்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க, எக்ஸ்பர்ட் ஆகிடுங்க. ஓகேவா? இந்த லிங்கை போட்டுறப்ப போய் கிளிக் பண்ணுறீங்களா? தயவு செஞ்சு கிளிக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ டேட்டாக்கள் எல்லாமே வெவ்வேறு டேபிளுக்குள்ள இருக்குங்க. அந்த மாதிரி டேபிள்ஸில் இருந்துச்சுன்னா அதை எப்படி சார் ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அதான் மர்ஜிங் த டேபிள். அது பேர் தான் ஜாயின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கே பாருங்களேன், எம்ப்ளாயி டேபிள்னு இருக்குது, இது டிபார்ட்மெண்ட் டேபிள்னு இருக்குது. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது இவன் எந்த டிபார்ட்மெண்ட்டு சேர்ந்தவன், இவன் எந்த டிபார்ட்மெண்ட்டு சேர்ந்தவங்க, இவன் எந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவன் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், இவங்க எல்லாருமே பச்சை கலர் இருக்கிறது டெவலப்மெண்ட் டீமுங்க, இவங்க எல்லாம் HR டீமு. ஸோ இந்த மாதிரி 2 டேபிளை மெர்ஜ் பண்ணி ஜாயின் பண்ணி தான் வந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்கே வந்துச்சுன்னா, சேம் டேபிள்ல இருந்து ஸ்ட்ரக்சர் நம்ம ஜாயின் பண்ணுறது தான் கான்செப்டாக வந்துச்சுங்க. அதான் செல்ஃப் ஜாயின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்களேன், எம்ப்ளாயி டேபிள் இருக்குது, இங்கேயும் எம்ப்ளாயி டேபிள். அடா பாவிகளா, இந்த 2 டேபிளையும் கம்பைன் பண்ண போகிறோம். ஓகே, கம்பைன் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இவனுடைய மேனேஜர் யார் அப்படின்ற மாதிரி நம்ம கம்பைன் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். பார்க்கலாங்களா அது எப்படி பண்ணுறதுன்ட்டு? இதுதான் ஜாயின்னு சொல்லுவாங்க. எம்ப்ளாயி டேபிள் ஏன்ற டேபிளையும் எம்ப்ளாயி டேபிள் பி, அதாவது இதுக்கு பதிலாக இந்த பேர் வச்சுக்கிறேன், இதுக்கு பதிலாக இது வச்சுக்கிறேன் ஏ. இப்போ எம்ப்ளாயி டேபிள் கடுப்பாக இருக்கலாம், ஏ பி 2 டேபிள்ப்பா. அந்த 2 டேபிளையும் மெர்ஜ் பண்ணுற 2மே ஒரே டேபிள் தான். ஸோ ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேட்டா உங்களுக்கு வரும். இது எப்படி கொரியா எழுத போகிறோம் தான் பார்க்க போகிறேங்க. ஓகேவா? இங்கே பாருங்களேன். ஸோ இதுதான் என்னுடைய கொரிங்க. ஸோ 1ன்னு இருக்குங்க. பாருங்கள், 1 2 பிரவீன் இருக்குங்க. பிரவீனுக்கான மேனேஜர் யார்? வெங்கட்டுங்க. ஆஷாக்கான மேனேஜர் வந்து வெங்கட்டுங்க. பரத்கான மேனேஜர் வந்து ஆஷாங்க. பெரியனுக்கு மேனேஜர் வந்து பிரவீனுங்க. செலக்ட் ஐடி கமா நேம் கமா, இதுவும் பேர் தான், ஆனால் அது மேனேஜர் நேம்னு வச்சுக்கோ, காமி ஃப்ரம் எம்ப்ளாயி ஏ அண்ட் எம்ப்ளாயி பின்னு வச்சு ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ண போகிறேங்க. ஓகேவா? எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தாங்க. எம்ப்ளாயின்ற டேபிள் இதை ஏன்னு வச்சுக்கிட்டேன், இதை பின்னு வச்சுக்கிட்டேன். இதனுடைய மேனேஜர் ஐடியும் பியோட ஐடியும் கம்பைன் பண்ணும் பொழுது எனக்கு ஏதோ ஒன்று கிடைக்குது. அது என்னென்னா, ஏவோடைய ஐடியை போட்டுக்கிட்டேன், ஏவோட நேமை போட்டுக்கிட்டேன், பியோட நேம் எடுத்து போட்டேன். அந்த பியோட நேமை வந்து மேனேஜர் நேம்னு காமிக்கிறேன்.
ஸோ இந்த காம்பினேஷனில் ஒரு கொரி அடிச்சிங்கன்னா வந்து 2 டேபிள் சேம் டேபிளில் நான் ஜாயின் பண்ணேன். இதோட மேனேஜர் ஐடியும் இதோட ஐடியும் கம்பைன் பண்ணும்போது இது 2ம் மேட்ச் ஆச்சு 2ம் மேட்ச் ஆச்சுன்னா அதோட பேர் எடுத்து வந்து இங்கே போடு அப்படின்ற மாதிரி சொன்னால் உனக்கு அந்த நேமை போடும். ஸோ பிரவீனோட மேனேஜர் யார்? வெங்கட்டுங்க. ஆஷாவோட மேனேஜர் யார்? வெங்கட்டுங்க. பரத்தோட மேனேஜர் யார்? ஆஷாங்க. பெரியனோட மேனேஜர் யார்? பிரவீனுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இதான் செல்ஃப் ஜாயின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றி நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுதான் லிங்க்குங்க. ஓகேவா? இந்த லிங்க்குக்கு போங்க. நானே சொந்தமாக எழுதின ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கும். உங்கள் ஜாயின்ஸ்லாம் சூப்பராக போட்டிருப்பேன். அப்படியே ஸ்க்ரால் பண்ணுறப்பாங்க ஜாயின்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள். ஓகே இங்கே பாருங்கள் கீழே ஜாயின்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஓகே ஜாயின்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஓகேவா? இதில் நான் யூனியன் ஒன்று கிளிக் பண்ணி சும்மா காமிக்கிறேங்க. அப்படியே லைவாக வந்து ப்ரோக்ராம்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் எடுத்து கொடுத்துருப்பாங்க. செம்மையாக இருக்கும். போய் பாருங்கள். என் ஆர்டிகல்லாம் படித்து புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக வந்து நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். சரியா? ஓகேவா? ஸோ நீங்கள் கோர்ஸ் படிக்கணும்னு நினச்சின்னா வந்து தயவு செஞ்சு இந்த 6 கோர்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது அட்வைசபிள் கிடையாது. ஓகேவா? நீங்கள் படிக்கணும்னு நினச்சின்னா வந்து இந்த மாதிரி படிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கான ப்ரொஃபைல் சூப்பராக பில்ட் ஆகும். ஓகேவா? சரி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நான் பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேங்க. ஸோ நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு உதவி என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாமே என்னோட சோஷியல் நெட்வொர்க் சேனல். எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்னால் பண்ணக்கூடிய எந்த உதவியாக இருந்தாலும் பண்ண ரெடியாக இருக்கேன். ஒரு நாள் என் சமுதாயம் மாறுன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நான் மாறிட்டேன். நீங்களும் மாறிடுங்க. நம்மலாம் சேர்ந்து ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவோம்.